உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இந்த உலகில் இருக்கின்ற எங்கள் அனைவர் மேலும் அன்பு செலுத்தி உமது அன்பில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக உம்மையே எங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்த அன்பு இயேசுவே, இதோ இன்று அன்னையாம் திருச்சபை உம்முடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. உமது அன்பு, உமது பரிவிரக்கம், உமது பாசம், உமது மன்னிப்பு எல்லையற்றது என்பதை உமது தியாக உணர்வுகளின் வழியாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இயேசுவே, இந்த உலகத்தில் யாரும் கொடுத்துவிட முடியாத அன்பை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். தேடும் அன்பு தெய்வம், எனக்காக தன்னையே சிலுவையில் மரித்த தெய்வம், நான் வாழ வேண்டும் என்பதற்காக தன் உடலையும் இரத்தத்தையும் தாரை வார்த்து கொடுத்த எங்கள் அன்பு தெய்வம் இயேசு, குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் படைவீரனுக்கு பார்வை கொடுத்தது போல இயேசுவே, ஆன்மீக பயணத்தை, ஆன்மீக பாதையை, விண்ணக வாழ்வை உம் பாடுகளின் மரணத்தின் வழியாக எங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டிரையா. எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. எங்கள் வாழ்வு முழுவதுமாக உமக்காக இருக்கிறது என்பதை
எங்கள் சொல்லிலும் செயலிலும் நாங்கள் காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இந்த உலகம் எங்களை தடுத்து நிறுத்துகிறது. உலக மாயைகள் எங்களை உம்மிடமிருந்து பிரித்து வெகு தொலைவில் எங்களை அழைத்து செல்கிறதை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் அன்பு இயேசுவே, உமது திரு இருதய பெருவிழாவின் இன்றைய நாளிலே உம்முடைய முன்னிலையில் வந்து விழுந்து கிடக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தாங்கள் குற்றவாளிகள்தான், பாவிகள்தான். எங்கள் வாழ்வு பாவம் நிறைந்த வாழ்வாக, தவறுகள் இருக்கின்ற வாழ்வாக, அனைத்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நேரத்தில் இயேசுவே, இதோ உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்களை நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டுமாய், உமது அருளாலும் இரக்கத்தாலும் நாங்கள் தூய்மை அடைய வேண்டுமாய் இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற இயேசுவே, உமது திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற இரத்தமும் தண்ணீரும் திருச்சபையின் திருவருட்சாதனங்களை கொடுத்தது என்று அன்னையாம் திருச்சபை எங்களுக்கு சொல்லுகிறது. திருவருட்சாதனங்கள் இல்லையே நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. திருவருட்சாதனங்களை நாங்கள் பெறவில்லை என்றால் கிறிஸ்தவன் என்று அழைப்பதற்கு, கிறிஸ்தவள் என்று அழைப்பதற்கு எங்களுக்கு அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். உமது விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் படைவீரனுக்கு பார்வை மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் திருவருட்சாதனத்தின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாய்க்கால்களாக இது சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நான் கிறிஸ்தவன் என்று கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவதற்கு உம்முடைய திறக்கப்பட்ட விழாவிலிருந்து தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்கள் மீது அந்த அளவிற்கு நீர் அன்பு வைத்திருக்கிறீர். எங்கள் பெற்றவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை விட நீர் எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீர். நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த மன்னகத்தில உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆமென். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்பியதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். எங்களை நீ தொட வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றோம். உம்முடைய இதயத்திலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தம் எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இதோ இந்த நேரத்தில் எங்கள் உடல் முழுவதுமாக, இரத்த நாளங்கள் முழுவதுமாக அது பாய்ந்தோட வேண்டும் என்று நாங்கள் விரும்பி வந்திருக்கின்றோம். உமது திரு இரத்தத்தின் மகத்துவம், உமது திரு உடலின் மகத்துவத்தை கடந்த வாரம் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம்.
ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு இரத்த ஓட்டங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறதோ, அதுபோல உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் மீது அளவு கடந்த விசுவாசம் வைத்து, உம்மை போல இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய திரு ரத்தம் எங்களுக்கு ஒரு ஆற்றலையும் உந்து சக்தியும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து வந்திருக்கின்றோம். இயேசுவே, உமது திரு இருதய பெருவிழாவில், அதுவும் இன்றைய நாளிலே உம்முடைய முன்னிலையில், நற்கருணை பீழையின் முன்னிலையில் அமருகின்ற பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு ஆனந்தத்தோடு பெருமையோடு உம்முடைய முன்னிலையில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எனவே இயேசுவே, எங்களை கைவிடாதேயும், எங்களுக்கு நீரே அனைத்துமாயிருக்கிறீர். தாயுமாக, தந்தையுமாக, நல்ல ஆசானாக, நல்ல வழிகாட்டியாக, நல்ல மருத்துவராக, நண்பனாக இதோ எங்களோடு நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா இயேசுவே, உமது முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இது இந்த கெத்செமனே தியான இல்லத்தில் இருக்கின்ற எங்களையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரமானதும் உடைய முன்னிலையில் அமர வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளோடு, எண்ணங்களோடு, ஆசைகளோடு ஏதோ அமர்ந்திருக்கின்ற உம்முடைய அன்பின் குழந்தைகள் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களில் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இதயத்தில் நீர் குடிக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் உமது அன்பை நாங்கள் மறக்கவில்லை. உமது அன்பு எப்பொழுதுமே நிலையானது. ஒருவேளை உமது அன்பை மறந்திருந்தால் நாங்கள் மனித பண்பில்லாமல் வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். ஏனென்றால் உமது அன்பு உச்சக்கட்ட நிலைமையில் இந்த சிலுவை மரணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. உமது அன்பு அளவில்லாத அன்பு. உமது அன்பு அதிசய அன்பு. உமது அன்பு ஆழம், அகலம், நீளம், எல்லை காணாத அன்பு. உமது அன்பு கலங்கமில்லாத அன்பு. உமது அன்பு கருணை சேர்க்கக்கூடிய அன்பு. இந்த ஒட்டுமொத்த அன்பையும் கல்வாரி மலையில எங்களுக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறீர் இயேசுவே. இது ஒரு சில நிமிட துளிகள் கண்களை மூடி எங்களுக்காக நீர் இந்த கல்வாரி மலையில் உம்மையே நீ தியாகம் செய்த அந்த அன்பை, அளவில்லாத அன்பை, அதிசய அன்பை, ஆழம், அகலம், நீளம், எல்லை காணாத அன்பை, கலங்கமில்லாத அன்பை, கருணை சேர்க்கக்கூடிய அன்பை நாங்கள் கண்களை மூடி இதோ ஒரு சில நேரம் அதை தியானிக்க போகிறோம். எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் போய் பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த இசையோடு இணைந்து மௌன மொழிகளில் உம்மோடு நாங்கள் பேச போகிறோம். உமது அன்பை மறந்திருந்தால் மன்னிப்பை வேண்டி வந்திருக்கின்றோம். எங்களை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று இயேசுவே
அந்த நேரத்தில் போய் பார்த்து ஜெபிக்கிறான். ஒரு சில நிமிட துளிகள் இந்த நற்கருணை பேழையை உற்று நோக்கி இசையோடு இணைந்து இயேசுவோடு நாம் பேசுவோம். ஒரு சில நிமிட துளிகள். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கலி சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாது இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகளம் நீளம் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சிறந்து கலங்கமில்லா அன்பு, கருணை சிறந்து கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அலைக்கடலை விட பரந்த பிறந்து அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலை என வீரமையில் நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை.
எனக்காக மனுவுரு தரித்தனல் அன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பிறந்து, எனக்காக பாடுகள் ஏற்ற பிறந்து, எனக்காக உயிரையே தந்தது வன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவின் அன்பை மறந்திடாமல் இருக்க, இயேசுவின் தியாகத்தை மறந்திடாமல் இருக்க, அலைகடலை விட பரந்த பேரன்பாகவும் நம் அன்னையர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட திரையிடும் அன்பாகவும் மலை போல் எழுந்து நம்மை வளைத்து சூழ்ந்து நின்று நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் அன்பாகவும் இதோ இயேசுவின் அன்பு காணப்படுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருக்கரத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்து, இயேசு ஒருவரே நமக்கு வாழ்வு தரக்கூடியவர். அவர் அன்பில் நிலைத்து நின்று இன்றும் அவரோடு நாம் வாழ இதோ இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். அவர் வார்த்தை நமக்கு வாழ்வு தரப் போகிறது. அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தப் போகிறார். இனி வருகின்ற காலங்களில் நம்மை எப்பொழுதும் அவர் கைவிட போவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இயேசுவோடு நம்மை இணைத்து, அவருக்காக நம்மை அர்ப்பணித்து, அவரிலே நிலைத்து நின்று வாழ இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய தருணம் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும். எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு கிடைத்தாலும் அந்த அனுபவத்திலே நாம் எப்படி நிறைவை பெற்றிருக்கிறோம் என்பதை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் தோன்றி மறையக்கூடிய ஒரு சில ஆசைகளை உருவாக்கிவிட்டு செல்வதுதான் இந்த உலக அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும். ஒன்றை பெற்றிருப்போம், அதில் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். அதைவிட புதியதொன்று எழுந்து வருகின்ற பொழுது, நம் செவிகளுக்கு வந்து தட்டுகின்ற பொழுது, நம் பார்வைகளை அது கவர்ந்தெழுக்கின்ற பொழுது, நாம் ஏற்கனவே பெற்று அனுபவித்ததை நாம் மறந்துவிட்டு, உதறி தள்ளிவிட்டு புதியது ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருப்போம். எனவே இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அனுபவங்கள் அனைத்தும், சந்தோஷங்கள் அனைத்தும் நிலையற்றவையாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிலையான அன்பு. அது நம் நற்கருணைநாதருடைய அன்பு. நம் அனைவருமே வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக அவர் பிறந்தார். இவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ
விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனையே இந்த உலகிற்கு தந்தை கடவுள் அனுப்பி வைத்திருக்கிறார். இயேசு நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார். மனிதனாகி பாடுகளை ஏற்று சிலுவையில் மரித்து உயிர்த்து தன்னுடைய இதயத்தை திறந்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பை பெற்று தந்திருக்கிறார் என்பதை அழகாக வேதத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். குறிப்பாக திருத்துதர் யோவான் கூட இதை அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். இந்த இயேசுவின் திரு இருதய பக்தி எப்படி இந்த திருச்சபையில் காணப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விசிட்டேஷன் சபை துறவியாகிய அருட்சகோதரி மார்க்ரெட் மரி அலக்கோக் என்பவர் 1673 டிசம்பர் மாதம் 27 இயேசுவினுடைய அன்பு தீ பற்றி எரியும் இதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் முதல் காட்சியை அந்த அருட்சகோதரி கண்டார். அப்பொழுது இயேசுவினுடைய திரு இருதய பக்தியை பரப்பும் திருத்தூதராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருட்சகோதரிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 18 மாதங்கள் வரை இவருக்கு பல காட்சிகள் கொடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது அந்த மரண வேதனையை நினைவு கூறும் வகையிலும் ஒவ்வொரு வியாழனும் இரவில் திருமணி ஆராதனை மேற்கொள்ளுமாறும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருட்சகோதரிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தன் அன்பு எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த இந்த அருட்சகோதரியை தேர்ந்தெடுத்த இயேசு இந்த விழாவை இந்த மண்ணுலகிலே கோலாகலமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு மறுவாரம் வெள்ளிக்கிழமை இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்றும் மார்க்ரெட் மூலம் அருட்சகோதரி மூலம் இயேசு தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த அருட்சகோதரியோடு இந்த நிகழ்வுகள் நின்று விடாமல் இதே சபையை சார்ந்த இந்த அருட்சகோதரிக்கு ஒப்புரவாளராக இருக்கின்ற புனித கிளாரட் டெலோ கொலம்பியா இவரது காட்சிகளையும் உண்மைத்தன்மையும் முதலாக இவர்தான் ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்னதாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஒப்புரவாளராக பாவ சங்கீதம் கொடுக்கக்கூடிய ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்ற இவர் இந்த காட்சி ஏற்றுக்கொண்டதினால் 1686 அந்த துறவு மடத்தில் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய பெருவிழா 2 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வந்தது. இவ்வாறுதான் இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பக்தி வளர்ச்சிகள் தொடர்ந்து இந்த திருச்சபையில் வளருவதற்கு ஜெர்மனி நாட்டை சார்ந்த பெனடிக்டின் துறவிகளான ஹாங்கேபோரின் புனித மெக்திலத்து மற்றும் ஏப்தாவின் புனித பெரிய ஜெத்ரூத் ஆகியோர் 13ஆம் நூற்றாண்டிலே இயேசுவின் திரு இருதய பக்தியை கடைபிடித்ததாக வரலாற்று செய்தி சொல்லுகிறது. 1353 திருத்தந்தை 6ஆம் இன்னோசன்ட்
இயேசுவின் திரு இருதய மறைப்பொருளை சிறப்பிக்கும் திருப்பலியை உருவாக்கியதோடு சில நூற்றாண்டுகளாக துறவற சபைகளில் சேர்ந்த ஒரு சிலர் மட்டுமே இந்த பக்தி விழாவை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் 17ஆம் நூற்றாண்டில் மார்க்ரெட்டுக்கு இயேசு கிறிஸ்து தமது இதய பக்தியை பரப்புமாறு காட்சி அளிக்கின்ற பொழுது இயேசுவின் திரு இருதய ஓவியம் வரையப்பட்டு அதன் பக்தி முயற்சி விரைவாக பல இடங்களுக்கு பரவியதையும் திருச்சபையின் வரலாற்று செய்திகளிலே நாம் காணுகின்றோம். இப்படி இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து வருகிற பொழுது 1856ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஆயர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து தங்கள் கோரிக்கையை வைக்கின்ற பொழுது திருத்தந்தை 9ஆம் பயஸ் நவம்பர் மாதம் இந்த விழாவை கொண்டாட அவர் திருச்சபைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த விழா இப்படி தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் 1899ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ மனித குலத்தை, அதாவது உங்களையும் என்னையும், நமக்கு முன் வாழ்ந்தவர்களும் நமக்கு பின் வாழ்கிறவர்கள் அனைவரையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து சுற்றுமடல் ஒன்றை திருச்சபைக்கு கொடுத்து மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் ஜூன் மாதமும் இயேசுவின் திரு இருதய பக்தியை கடைபிடிக்க வேண்டும் என்று திருத்தந்தை இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இவ்வாறு இந்த விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் திருத்தந்தை 12ஆம் பயஸ் 1969ஆம் ஆண்டு சீரமைக்கப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் நாள் காட்டியில் பெந்தகோஸ்து விழாவுக்கு பெருவிழாவுக்கு வருகின்ற பின் 19ஆம் நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ அன்பு செய்தியை கொடுத்தார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதய பெருவிழா நம்முடைய அன்னையாம் திருச்சபையிலே கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த இயேசுவின் திரு இருதயம் எந்த அளவிற்கு நம்மை ஈர்த்திருக்கிறது, அவருடைய அன்பில் நாம் எப்படி இன்று வரை நிலைத்து நின்றிருக்கின்றோம் என்று ஒரு சில கேள்விகள் நமக்குள் எழுப்பினோம் என்றால் நிச்சயமாக இயேசு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அன்பிற்கு ஈடாக நாம் அவரை அன்பு செய்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் பணி செய்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்தினார், புனிதப்படுத்தினார், நிறைவு செய்தார், நோயிலிருந்து குணத்தை கொடுத்தார். தேடி வந்தவர்கள் எவருமே அவரை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. மனதிற்கு ஆறுதல், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி, இப்படிப்பட்ட எல்லா விதமான வழிகளிலும் தன்னை முழுவதுமாக தேடி வருகிறவர்களுக்கு தன்னையே தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கைது செய்தவனுடைய காதை வெட்டுகின்ற பொழுது கூட ராயப்பரை கடிந்து கொண்டு வெட்டுப்பட்டு கீழே விழுந்த காதை எடுத்து அவனோடு புதுமையை நிறைவேற்றி அவனை அரவணைத்து செல்கிறார். பகைவனையும் அன்பு செய்கள் என்று சொன்னது அப்பொழுது வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இவ்வாறு தன்னையே முழுவதுமாக கையளித்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய உயிரை தந்தையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தப்பட்ட பிறகும் இயேசுவினுடைய விலா ஈட்டியால் குத்தி திறக்கப்படுகிறது. இறந்து போயிருந்த
இயேசுவின் உடலிலிருந்து, விழாவிலிருந்து, இதயத்திலிருந்து கிழிக்கப்படுகிற பொழுது அதிலிருந்து வந்த கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் அந்த படைவீரனுக்கு பார்வை கொடுத்தது என்று சொல்லுகிறார்களே. இறந்த பிறகும் உயிரற்ற உடலிலிருந்து இயேசு வாழ்வு கொடுக்கிறார் என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு! குற்றவாளிகள் சுமக்கக்கூடிய கொடூரமான சிலுவை மரணம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவமானத்தின் சின்னம் என்று சொல்லப்பட்டது இந்த சிலுவை. இயேசுவின் மரணத்திற்கு முன் இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சிலுவை வெற்றியின் சின்னம் என்று சொல்லப்படுகிறது. அவர் தொட்டதெல்லாம், தழுவியது எல்லாம், பார்த்ததெல்லாம் எல்லாம் புனிதமாக மாற்றப்படுகிறது. எல்லாம் வாழ்வு பெறுகிறது. காய்ந்து போன மரம் வாழ்வு தரக்கூடிய மரமாக மாற்றப்படுகிறது. இயேசுவினுடைய பிரசன்னம் அந்த அளவுக்கு. அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் படைவீரனுக்கு பார்வை கொடுத்தது மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் அவருடைய இரக்கத்தை பெறக்கூடிய வாய்க்காலாக அமைந்திருக்கிறது என்றால் இயேசுவினுடைய இதயம் எப்படிப்பட்டது! அந்த திரு இருதயத்தின் மீது நாம் எந்த அளவிற்கு பக்தி பற்றுதலோடு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒரு பாடல் அற்புதமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்த பாடல் வரிகளை இந்த திருமணி ஆராதனை முடிந்த பிறகு உங்கள் இல்லத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் அல்லது பாடி பாருங்கள். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்திருக்கிறதா? எந்த சிந்தனை சொல்லனைத்தும், எந்த செயல்கள் ஒவ்வொன்றும், எந்த உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே. எங்களுடைய சிந்தனை, சொல் அனைத்தும், நம் செயல்கள் ஒவ்வொன்றும், நம் உடல் பொருள் ஆவி முற்றும் இயேசுவின் அதிமிக புகழுக்கே சேர்க்கப்படுகிறது என்று நாம் அறிந்தோ அறியாமலோ பாடிக்கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு சொல்லும், செயலும், சிந்தனைகளும், நம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருடைய மகிமைக்குரியது. அதை எப்பொழுது நாம் உணர்ந்திருக்கின்றோம்? அடுத்த வரிகளை நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் அழகாக தெரியும் நமக்கு. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை, உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை, அதில் பயனுமில்லை, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காத மலர்களும் இல்லை, நீரை நோக்காத வேர்களும் இல்லை, அவர் புகழை நோக்காத வாழ்வனைத்தும் அது வாழ்வும் இல்லை, அதில் பயனும் இல்லை. ஆக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதயத்தினுடைய அன்பை நாம் நோக்கி பெற்றிருந்தால் மட்டும்தான் என் சொல்லும் செயலும் செயல்பாடுகள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருடைய மகிமைக்காக சென்றடையும். ஒருவேளை நாம் அவருடைய இதயத்தை சென்றடையாமல், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், அவரோடு இணைந்து நம்முடைய நாட்களை கடந்து செல்லாமல் நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்தோம் என்றால்
நம் சொல்லும் செயலும் சிந்தனைகள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பயனற்றதாகத்தான் போய்விடும். எனவே அன்பில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அளவில்லாத அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் காணாத எல்லை காணாத அன்பாக, கலங்கமில்லாத அன்பாக, கருணை சேர் அன்பாக கல்வாரி மலையில உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை தாரை வார்த்து கொடுத்த இந்த தெய்வத்திடம் நாம் மனம் திறந்து வெள்ளிக்கிழமைகளில் எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக என்று பாடுகிற பொழுது சற்று நேரம் நம்முடைய பாவத்திற்காக இயேசுவிட மன்னிப்பை பெற வேண்டும். ஆமாண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன். இந்த பாடல் வரிகள் எத்தனை தூய்மையான வரிகள் என்பதை இத்தனை ஆண்டுகளாக நான் மறந்து பாடியிருக்கிறேன். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த பாடலை நான் பாடுவதற்கு முன்னதாக நான் மனம் வருந்தி என் பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டு, ஒளியை நோக்குகின்ற மலரை போல, நீரை நோக்குகின்ற வேரை போல உன் புகழையும் உன்னுடைய மன்னிப்பையும் அன்பையும் நோக்கி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு நான் அர்ப்பணித்து உன் மகிமைக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று இந்த நாளிலே நீங்களும் நானும் பிரதிக்கனை எடுத்தோம் என்றால், இயேசுவின் திரு இருதயத்திற்கு நாம் செய்கின்ற, அவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற, நம் வாழ்வையே அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்வு ஆசீர்வாதமாக மிக்கதாக இருக்கும் என்பதை உணர்ந்து இதோ இயேசுவின் முன்னிலையில் மண்டியிடுவோம். அவருடைய மன்னிப்பை பெறுவதற்காக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. இயேசு எப்பொழுது நம்மை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இது அவர் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி சற்று நேரம் இயேசுவின் திருமுன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, அன்பு தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவரே, என்னை பாதுகாக்கக்கூடியவரே, எனக்கு வாழ்வு தரக்கூடியவரே, என்னை காப்பாற்றி வழிநடத்தக்கூடியவரே, கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உம்முடைய வழிந்தோடி வந்த ரத்தம் தண்ணீர் அன்று படை வீரனை மட்டுமல்ல, இது என்னையும் இப்பொழுது தொட வேண்டும் என்று பார்த்து நான் ஜெபிக்கிறேன். அந்த கல்வாரி நிகழ்வுகளை என் மனக்கண் முன்பாக இப்பொழுது எடுத்து வருகிறேன். கெத்செமனே தோட்டத்திலே மண்டியிட்டு உம்முடைய தந்தையிடம் ஜெபிக்கின்ற பொழுது உம்முடைய வியர்வையெல்லாம் இரத்தமாக மாற்றப்பட்டது கொடூரமான தருணத்தை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். எனக்காக துடித்த இதயம் அது. நான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்ய நினைத்த அன்பு அது. அந்த இதயத்தை மரணோக செய்ததற்காக, அந்த இதயத்தை நான் முழுவதுமாக காயப்படுத்தியதற்காக, அந்த இதயத்தை கொத்தி திறந்து அதிலிருந்து வழிந்தோடி வந்த ரத்தம் தண்ணீர் ஏதோ என்னை தொட வேண்டும் என்று இயேசுவின் நேரத்தில் உம்மை நான் பார்த்து செபிக்கிறேனப்பா. என்னை தொடும் இயேசுவே, என் உடல் முழுவதுமாக உம்முடைய திரு ரத்தம் பாய்ந்தோட வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வழியாக என் ரத்த நாளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவே, இஸ்ரேல் மக்களுடைய வாசல் கதவுகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பூசப்பட்டு காப்பாற்றப்பட்டது போல அப்பா, இப்பொழுது உம்முடைய திரு ரத்தம் என் உடல் முழுவதுமாக தெளிக்கப்படுகிற பொழுது இனி எந்த தீய சக்திகளும் என்னை ஆட்கொள்ளாமல் நான் உமது பாதுகாப்பில் பயணிக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற இயேசுவே, என்னை தொடும் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் இப்பொழுது என்னை தொடுகிற பொழுது எனக்குள் எழுகின்ற உணர்வுகளை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய முன்னிலையில் சரணடைந்திருக்கிறேனப்பா. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும்.
என்னை தொடும் இயேசுவே. எங்கள் குடும்பத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம் இதய கூட்டுக்குள் எங்கள் குடும்பங்கள் ஒன்றாக இப்பொழுது வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் அழைப்பு கொடுக்கக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, இப்பொழுது நீர் திறந்திருக்கிறபடிய திரு இருதயத்திற்குள் நான் வந்து அமர வேண்டும் என்று விரும்பி வருகிறேன். என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் உடன்பிறப்புகள், என் நண்பர்கள் அனைவரையும் இயேசுவே இந்த நேரத்தில் உடைய திரு இருதயத்தில் நிழலில் இளைப்பாற எங்களுக்கு இடம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தொட்டு ஆசீர்வதியும். நீர் ஒருவர்தாம் எங்களை தொட முடியும். நீர் ஒருவர்தாம் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏதோ அந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினால், ஆசீர்வாதத்தினால், அளவு கடந்த அன்பினால், எல்லை காணாத அன்பினால் நாங்கள் நிறைவை பெற்று என்றும் உம்முடைய பாதுகாப்பு நிழலில் பயணிக்க வேண்டுமாய் வந்திருக்கிறோம். கல்வாரி மலையில் உம்மோடு மரித்த தன்னுடைய பாவத்திற்காக மனமருந்தி உம்முடைய மன்னிப்பை தேடிய அந்த கல்வனுக்கு இறுதியாக நீர் கொடுத்த வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னீரே. நாங்கள் உம் இதயத்தில் குடிகொள்ளுகின்ற பொழுது அந்த விண்ணக விருந்திலே நாங்கள் நிச்சயமாக ஒரு நாள் பங்கு பெறுவோமே நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் இயேசுவே. எங்களை ஆசீர்வதித்து எங்களை தூய்மையாக்கி உமது அன்பின் கூட்டுக்குள் எங்களை ஒன்று சேர்த்து என்றும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுகின்ற வரத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மாண்பு எறிவருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.